நாளுக்கு நாள் ரொம்ப பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. கிறிஷ் வந்து காரில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டனால அவனை வந்து முத்துவும் மீனாவும் வீட்டில் வந்து தங்க வைக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் போடுறாங்க. கிறிஷை வச்சு தான் இப்போ வந்து காய் மூவ் ஆகிட்டு இருக்கு. இனிமேல் ரோஹிணியோட எல்லா உண்மையுமே வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு போயிடும். இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வாங்க பார்க்கலாம். முத்து மீனாவும் வந்து கிறிஷை வந்து காப்பாற்றுறாங்க. முத்து மீனா 2 பேருமே லிவிங் ரூமில் கிறிஷ் வந்து உட்கார வச்சிருக்காங்க. கிறிஷோட முகத்தில் இன்னும் அந்த பயம் வந்து தெரியுது. இவங்க 2 பேருமே கிறிஷை வந்து வீட்டில் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ கிறிஷ் வந்து படிக்கிற ஸ்கூலை பற்றி சொன்ன உடனே மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அந்த ஸ்கூலை பற்றி தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நீ அங்கேயே படிக்கிற எனக்கு தெரியவே இல்லையே, நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கனே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அப்போ நீ அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மீனா சொன்ன உடனே கிறிஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களை ஒரு தடவை பார்த்துருக்கேன், அன்றைக்கி ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் வந்தப்போ அப்படின்னு வந்து சொல்கிறான். கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு மீனா வந்து கேட்குறாங்க. அது கிறிஷ் என்ன சொல்கிறான்னா, நான் உங்களை கூப்பிட்டேன் உங்களுக்கு கேட்கவே இல்லை அப்படின்னு வந்து கிறிஷ் சொல்கிறான். சரி நான் கவனிச்சிருக்க மாட்டேன் போல அப்படின்னு மீனா அதுக்கு வந்து ரிப்ளை பண்றாங்க. இங்க முத்துவோட கவனம் ஃபுல்லாவே வந்து கிறிஷ் மேல தான் வந்து இருக்கு. உடனே முத்து வந்து என்னோட நம்பர் உங்ககிட்ட தானே இருக்கு, எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு கிறிஷ் என்ன சொல்றான்னா, ஸ்கூல் ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸையும் கார்டியன்ஸ் கிட்ட மட்டும் தான் வந்து பேசணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரிப்ளை பண்றான். முத்து வந்து கிறிஷோட இன்னசென்ட் ரிப்ளை கேட்ட உடனே அவனுக்கு நெஞ்சில் ஒரு சின்ன வலி ஒன்று வருது. முத்து மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இந்த குழந்தைய வந்து எவ்வளவு துன்பத்தில் இருக்கானே அப்படின்னு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். கிறிஷ் வந்து ரொம்ப பயந்து போயிருக்கான் அப்படின்றத முத்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா, இந்த நேரத்தில் இவனை வந்து எங்க வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போனா எங்க அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்க, அதனால அவன் இங்கேயே இருக்கட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு வந்து சந்திராட்ட வந்து சொல்றான். அப்போ சந்திரா முத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டு குழந்தை மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ முத்து மீனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் 2 பேருக்கும் ஒரே ஒரு ஃபீலிங்ஸ் மட்டும் தான் இருக்கு, எப்படியாவது கிறிஷ் வந்து காப்பாற்றணும் அப்படின்றது மட்டும்தான். கிறிஷ் வந்து ஸ்கூல்ல இருந்து காணாம போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு வந்து சீதா வந்து கேட்கறா. அதுக்கு மீனா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா எனக்கு மேனேஜர் வந்து தெரியும், நம்ம நேரில் போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏன் கிறிஷ் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மீனா சொல்றனே சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்து வந்து கிளம்பி அங்கே போயிடுறாங்க. ரோஹிணி அண்ட் மகேஸ்வரி கூட்டணியில் வந்து என்ன பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னா, எப்படி கிறிஷ் வந்து கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்றது தான் தெரியல அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஹிணி அண்ட் மகேஸ்வரி காரோட ஸ்கூலுக்கு வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் முத்து அண்ட் மீனா கார்ல வராங்க, இன்னொரு பக்கம் ரோஹிணி அண்ட் மகேஸ்வரி 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. ரோஹிணி மனசுல என்ன நினைக்கிறானா, இது முத்து அண்ட் மீனா எப்ப பார்த்தாலுமே ஹீரோ மாதிரி நடந்துக்கிறாங்களே, நம்ம பிளான் எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகுது, இப்ப பாரு என் பையனை பத்தி என்னாலேயே வந்து டீல் பண்ணவே முடியல அப்படின்னு கோபமா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கா. மகேஸ்வரிட்டையும் ஒரு கில்ட்டி ஃபேஸ் இருந்தாலுமே ரோஹிணியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமா வந்து இருக்கு. முத்து மீனாவும் வந்து கார்ல கிளம்பும் போது ரோஹிணி மகேஸ்வரியும் ஸ்கூலுக்கு வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து மீனாவோட காரை பார்த்த உடனே 2 பேருமே மறைஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து உள்ள போய் மேனேஜரை மீட் பண்ணி கிறிஷ் எங்க கிட்ட தான் இருக்கான் அப்படின்றது வந்து சொல்றாங்க. அதுக்கு மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு முத்துட்டு வந்து கேட்கறான். அதுக்கு முத்து என்ன சொல்றாருன்னா, அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான், நாங்க நாளைக்கு கூட்டிட்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ மேனேஜர் வந்து மகேஸ்வரிக்கு கால் பண்ணி கிறிஷ் வந்து கிடைச்ச விஷயத்தை வந்து சொல்றாரு. அதை கேட்ட உடனே மகேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் வந்து அவங்களை உடனே வர சொல்றாரு. அப்போ மகேஸ்வரி வந்து மேனேஜர் வந்து மீட் பண்றாங்க. ரோஹிணியோட அடுத்த சதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க மகேஸ்வரி உள்ள வந்த உடனே மீனா என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க வித்யாவோட ஃப்ரெண்டு தானே, இந்த மாதிரி மீனா கேட்ட உடனே மகேஸ்வரி வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ண வந்து ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நான் கிறிஷோட அம்மாவுக்கும் ஃப்ரெண்டு தாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறான். கிறிஷ் வந்து கார் டிக்கில ஒளிஞ்சிருந்தான் அப்படின்ற விஷயத்தை வந்து சொன்ன உடனே மகேஸ்வரி நீங்க கிறிஷ் இங்க கூட்டிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு வந்து கேட்கறா. அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான், நாங்க நாளைக்கு கூட்டிட்டு வரோம் அப்படின்னு முத்து வந்து சொல்றான். சரி நான் கிறிஷோட அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு வந்து கால் பண்றாங்க. நாளைக்கு கூட்டிட்டு வரதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு மகேஸ்வரி சொன்னதுக்கு சரி அப்படியே கூட்டிட்டு வரட்டும், நான் வேற ஏதாவது யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. பையனை விட வேலை தான் முக்கியமா அப்படின்னு முத்து வந்து கோபப்படுறான். அதுக்கு மகேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, அவ வர மாதிரி தான் வந்து இருந்துச்சு, திடீர்னு வேலை வந்துருச்சு அப்படின்னு வந்து சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் முத்துவோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து வாங்குறாரு. அப்ப மீனா மகேஸ்வரிட்ட கிறிஷ் அவனோட அம்மா பாட்டி எல்லாத்தையும் பத்தி விசாரிக்கிறாங்க. அப்ப நம்பர் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு கேட்காம கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி அங்கிருந்து போயிடுறாங்க. உடனே ரோஹிணி வந்து கிறிஷ் அங்கிருந்து எப்படியாவது கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. வித்யாட்ட வந்து ஃபோன்ல பேசுற மாதிரி ஹாலுக்கு வரா. அங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி வந்து என்ன சொல்றான்னா, கிறிஷோட கார்டியன் என்னோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி தான், முத்து மீனாவும் கிறிஷ் வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க, இதனால கிறிஷோட அம்மா ரொம்ப ரொம்ப கோவமா இருக்காங்க, ஆக்ஷன் எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றா. இது கேட்ட உடனே விஜய் என்ன சொல்றான்னா, அவ பெத்த பிள்ளைக்கு இவங்க சொந்தம் கொண்டாடுறா எப்படி சும்மா இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கடையில முத்து மீனாவும் வீட்டுக்கு வராங்க. அப்போ முத்து வந்து கிறிஷை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அண்ணாமலை வந்து சைகை காட்டி அமைதியா இருக்க சொல்றாரு. கிறிஷ் வந்து இப்போ எங்க இருக்கான் அப்படின்னு வந்து கேட்கறாரு. மீனா அம்மா வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு முத்து சொல்றான். ஸோ அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே அண்ணாமலைட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான் முத்து. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கன்ஃபியூஷனில் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுக்க போறாங்க. முத்து மீனா வந்து ப்ரொடெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்றாங்க கிறிஷை. ஆனால் ரோஹிணியோட நெக்ஸ்ட் மூவ் எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்கும், விஜய் வந்து ரியாக்ட் பண்ணனால ஃபேமிலிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்ப்போம். இதுதான் இன்னைக்கு சிறடிக்க ஆசையில் நடந்த ஷாக்கிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே. கிறிஷோட அம்மா பத்தி மகேஸ்வரி சொன்ன விஷயம் அதே மாதிரி விஜய்க்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக வந்து இருந்துச்சு. ரோஹிணியோட சதி வந்து தொடங்கிடுச்சு. முத்து அண்ட் மீனா வந்து ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. கிறிஷோட லைஃப் இனிமே வந்து என்ன நடக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நமக்கு தெரிய போகும். இந்த அப்டேட் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க சப்போர்ட்டை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதுதான் எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெங்தே. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.